வணக்கம் மீசை அண்ணாச்சி நேயர்களே. நாம் தொடர்ந்து குட்டி ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய சிறுகதைகளை பார்த்து வருகின்றோம். இந்த கதையில் வருகின்ற செயல்பாடுகள், நம் முன்னோர்கள் வாழ்ந்த விதம், நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம், முன்னோர்களால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் பாடங்களை எடுத்துரைப்பதுதான் இந்த கதையின் நோக்கம். அப்படி திருடனின் மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். ஒரு திருடன் மிக கன்னம் வைப்பதில் மிக சிறந்தவன். அவன் திருடினால் கண்டிப்பாக அந்த திருட்டு வெற்றிகரமாக முடியும். அப்பேற்பட்ட திருடன் ஒரு குடியானவன் வீட்டில், நடுத்தர வசதி உள்ள வீட்டில் புகுந்து நள்ளிரவில் தேவையானவற்றையெல்லாம் திருடிக்கொண்டான். திருடிக்கொண்டு வெளியிலே வருகிறான். அவனுடைய கால் வாசக்காலில் இடித்து விடுகிறது. இடித்தவுடன் குனிந்து பார்க்கிறான். அவன் நகம் உடைந்து விட்டிருக்கிறது. ஆனால் நகம் காணவில்லை. நகம் ஒரு வீட்டில் விழுந்தால் அந்த வீடு விளங்காது, உருப்படாது, அப்படி என்று தரித்திரம், அப்படி என்று அந்த காலத்தில் ஆன்றோர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த நகத்தை தேடுகிறான். ஏனென்றால் இந்த வீடு வசதியாக இருந்தால்தானே நாளை நாம் வந்து திருட முடியும். நான் திருடிக்கொண்டு சென்ற பிறகு இந்த வீடு நாசமாகிவிட்டால், தரித்திரம் ஏற்பட்டு விட்டால் அது நல்லதல்லவே என்று தேடுகிறான். நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. கோழி கூவியது. தேடுகிறான். அந்த நகம் அவன் கையில் அகப்படவில்லை. கோழி கூவுடன் பெண்கள் எழுந்து வாசல் தெளிப்பதற்காகவோ கோலமிடுவதற்காகவோ எந்திரிச்சு வருகிறார்கள். அந்த வாயற்படியில் எவனோ குனிந்து எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான். ஐயோ என்று கத்த வீட்டில் உள்ள அனைவரும் வந்து திருடனை பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு யார் என்னவென்று அதட்டி விசாரிக்கின்ற பொழுது, நான் ஒரு திருடன் ஐயா. அப்படியா, சரி திருடன், நீ திருடி விட்டு எதை தேடுகிறாய்? ஐயா, நள்ளிரவு நான் வந்தேன், திருடி விட்டேன். ஆனால் என் கால் வாசகாலில் அடிபட்டு என் நகம் உடைந்து விட்டது. நகம் உடைந்தால் வீட்டுக்கு ஆகாது என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நகத்தை இரவிலிருந்து இதுவரை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நான் இந்த திருட்டோடு சென்று விடுவேன் ஐயா, ஆனால் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா என்று அவன் மனமுருகி பேசினான். அவளுடைய உயர்ந்த எண்ணத்தை வீட்டில் உள்ள அனைவரும் வியந்தார்கள், பாராட்டினார்கள். அவன் திருடியவற்றை அவனிடமே கொடுத்து, நீ திருடன் என்றாலும் கூட உன்னுடைய நல்ல மனதிற்காக இந்த நீங்கள் திருடிய பொருள் அனைத்தும் இது வெகுமதியாக உனக்கு தருகிறோம் என்று அவனை அனுப்பி வைத்தார்கள். என்ன நேயர்களே, திருடனின் அபிமானம் பிடித்திருக்கிறதா? கதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.